Hi guys, .NET 30 days 30 concept challenge. அதில் இன்னைக்கு day 7 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C#. அப்புறம் ஏன் C# அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்ற பற்றி பார்ப்போம். C# வேற ஒன்றும் இல்லை, ஆஷை தான் நம்ம C# சொல்லிட்டு இருக்கோம். C# யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆண்டர்ஸ் ஐஸ்பர்க் அப்படின்றவர் 2001 ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம்ஸ் இருந்தாலும் 2001 தான் அதுக்கு நேம் கிடைச்சது. .NET அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. C# நம்ம எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா .NET மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் C# என்ன அப்படின்னா C# வந்து ஒரு ஐ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரியல் டைம் யூனிட்டி பேஸ் பண்ணி கொண்டு வந்த லாங்குவேஜ் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதாவது ஹியூமன்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண லாங்குவேஜ் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவோம். அதுல ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் C#. C# ஏன் C# அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜ் பத்தி பார்ப்போம். C++, ஜாவா, C#. இதை இப்படி வந்தது தான் C# லாங்குவேஜும் கூட. C++க்கு ஏன் C++ அப்படின்னு நேம் வந்துச்சு அப்படின்னா, இது ரெண்டு C சேர்ந்ததுனால தான். இது எப்படின்னா ஒரு C++ அப்படின்னா இது ரெண்டு Cக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தான் C++ அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ நமக்கு C# எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது ரெண்டு C++க்கு ஈக்குவலான ஒரு லாங்குவேஜ். அப்படிதான் இது C#, அதாவது C#, 4 பிளஸ் தான் நம்ம ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.